சூதாட்ட செயலினுடைய விவகாரம் நாடு முழுவதும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியதை அடுத்து நடிகர் பிரகாஷ் ராஜ், ராணா டகுபதி, பிரணிதா உள்ளிட்ட 29 நடிகர்கள் மீது அமலாக்கத்துறை ஒரு அதிரடியான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. இந்த விவகாரத்தினுடைய பின்னணியை பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். நாடு முழுவதுமே நாளுக்கு நாள் சூதாட்ட செயலினால பல விபத்துகள் ஏற்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம பல மனிதர்கள் தங்களுடைய பணத்தை இழந்து அதீத மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை எண்ணத்திற்கும் தள்ளப்படுறாங்க. இதையெல்லாமே தடுக்கும் விதமா தற்பொழுது அரசானது பல நடவடிக்கைகளை எடுத்து வராங்க. அதனுடைய ஒரு பகுதியா இது போன்ற சூதாட்ட செயலிகளினுடைய விளம்பரங்களை தடுக்கவும், யாரெல்லாம் இதற்கு மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆதரவு கொடுக்கிறாங்களோ அவர்கள் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கவும் தற்பொழுது அமலாக்கத்துறையானது முழு ஈடுபாடோடு செயல்பட்டு வராங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நடிகர் சரத்குமார் இது போன்ற செயலிகளுக்கு விளம்பரத்துல நடித்து கொடுத்திருந்தாரு. அதற்கு அவர்கள் மீது பலவிதமான விமர்சனங்களும் எழுப்பப்பட்டது. தமிழ் நடிகர்கள் மற்றும் நடிகைகளை தவிர்த்து பிற மொழிகள்ல இருக்கக்கூடிய ஆக்டர்ஸுமே இது போன்ற செயலிகளை ப்ரொமோட் பண்ற விதத்துல பலவிதமான விளம்பரங்கள்ல நடித்திருந்தாங்க. இதை பார்த்த மற்ற நடிகர்கள் எல்லாம் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, மக்கள் மீது உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா, எதற்காக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ப்ரொமோட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான பல காட்டமான விமர்சனங்களையும் முன் வச்சிருந்தாங்க. இதையடுத்துதான் கடந்த ஆண்டு இது போன்ற சட்டவிரோதமான செயலிகளை யாரெல்லாம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஊக்குவிக்கிறாங்களோ அவர்கள் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நுகர்வோர் சட்ட நீதிமன்றம் அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பிச்சிருந்தாங்க. இதையடுத்து திரைப்பிரபலங்கள் நடித்த பலவிதமான செயலிகள் மூலமா மக்கள் அவர்களுடைய பணத்தை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தொழிலதிபர் பிந்த்ரா சர்மா அவர்கள் அண்மையில ஒரு புகார் ஒன்றையும் கொடுத்திருந்தாங்க. இவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில காவல்துறையினரும் அந்த வழக்கை FIR பதிவு செய்து தற்பொழுது இந்த சம்பவங்கள்ல எந்தெந்த நடிகர்கள் மற்றும் எந்தெந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோணத்துல விசாரணையுமே முன்னகர்த்தி போயிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த வழக்கை அமலாக்கத்துறையினர் தற்பொழுது எடுத்து விசாரணை நடத்தி வரும் சமயத்துல அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, திரைப்பிரபலங்கள் எல்லோருமே அதிகப்படியான பணம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம இந்த விளம்பரங்களை நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுது. இருந்தாலுமே தெலுங்கானா போலீசார் இந்த விஷயங்கள்ல எந்தெந்த திரைப்பிரபலங்கள் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான ஒரு வழக்கு பதிவை ஏற்கனவே பதிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. கூடவே இந்த சட்டவிரோத செயலிகள்ல இந்த திரைப்பிரபலங்கள்லாம் நடித்து கொடுத்ததற்கு வழக்கத்திற்கு மாறாக கூடுதல் பணம் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. கடந்த மார்ச் மாதம் இந்த சூதாட்ட செயலினுடைய விளம்பரத்திற்காக நடித்ததற்காக பிரகாஷ் ராஜ், விஜய் தேவர்கொண்டா உள்ளிட்ட கிட்டத்தட்ட 29 நடிகர்கள் மீது தற்பொழுது வழக்கானது பதியப்பட்டிருக்கு. இதையடுத்து நடிகர் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் அவர்களுடைய தரப்பிலிருந்து தாமாக முன்வந்து இதற்கான சரியான விளக்க வீடியோவையுமே அவங்க வெளியிட்ட போதிலும் அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒரு முறை சரிபார்த்த பிறகுதான் இவர்கள் மீது என்னென்ன நடவடிக்கைகள் சட்டபூர்வமாக மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தினுடைய தரப்பிலும் காவல் அதிகாரிகளினுடைய தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து பிரகாஷ் ராஜினுடைய தரப்புல இருந்து இன்னொரு விஷயமும் முன்வைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அவர் கடந்த 2016ஆம் ஆண்டுல தான் இந்த செயலினுடைய விளம்பரத்திற்காக நடித்ததாகவும் இது தவறானது அப்படிங்கறத தாம் உணர்ந்து கொண்டுதான் அதன் பிறகு 2017ஆம் ஆண்டுல இருந்து அந்த விளம்பரத்துல இருந்து முழுவதுமா விலகியதா அவருடைய தரப்புல இருந்து ஒரு விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு 2017ஆம் ஆண்டுல இருந்து அந்த விளம்பரத்துல இருந்து முழுவதுமா விலகிட்டேன், இப்போ நான் கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கேன், ஒருவேளை போலீசார் என்னை விசாரணைக்கு அழைத்தாலும் கூட என்னுடைய தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை நான் காவல்துறையிடம் முன்வைக்க நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிரகாஷ் ராஜ் தற்பொழுது தெரிவிச்சிருக்காரு. கூடவே ராணா டகுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 2017ஆம் ஆண்டோட எனக்கும் அந்த செயலிக்குமான ஒரு ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் சட்டபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு சில செயலிகள் மட்டும்தான் இந்த விளம்பரத்தை இப்பவும் சட்டபூர்வமா செயல்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த விசாரணை, இந்த வழக்கு எந்தெந்த கோணங்கள்ல திரும்ப போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.